தனது 4ஆம் ஆண்டு பிறந்தநாளை கொண்டாடுகிறார். இறைவன் இவர்களை நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டியும் பவித்ரா சட்டத்துறையில் பட்டம் பெற்று 1ஆம் ஆண்டுக்காக நன்றி திருப்பலியாக ஒப்புக் கொடுக்கிறார்கள். மேலும் மரித்த ஆண்ட்ரூஸ் ஃபாத்திமன், சவரிநாதன், நட்சத்திர மேரி, அந்தோனி சாமி பிள்ளை, மனுவேல் அம்மாள், லாரன்ஸ் ருஜினா, ஜெஃப்ரின் மற்றும் குடும்பத்தில் மருத்துவரின் ஆத்துமாக்களுக்காகவும் பீடத்தின் முன் வைக்கப்பட்டுள்ள ஆத்துமாக்களுடைய இலைப்பாற்றிக்காகவும் இத்திருப்பலியில் நாம் பக்தியோடு மன்றாடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, தூய மறுநிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நமது குற்றம் குறைகளை நினைத்து மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறுதியாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. மன்றாடுவோமாக. இறைவா, சொல்லற்கரி உமது பராமரிப்பினால் புனித யோசேப்பும் திருமகனின் புனிதமிக்கு அன்னைக்கும் கணவராக தேர்ந்தெடுக்க திருவுளமானீரே. பாதுகாவலராக இம்மண்ணில் அவரை வணங்கும் நாங்கள் அவரையே விண்ணக பரிந்துரையாளராக பெற்றிட தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றேற்பன் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். மனித கைவிரல்கள் தோன்றி எழுதத் தொடங்கின. இறைவாக்கினர் தானியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வசனங்கள் 1-6, 13, 14 மற்றும் 16, 17, 23, 28. அந்நாட்களில் பெல்சாத்சர் என்ற அரசன் உயர்குடி மக்கள் 1000 பேருக்கு பெரியதொரு விருந்து வைத்தான். அந்த 1000 பேருடன் அவனும் திராட்சை மது குடித்தான். அவ்வாறு குடித்து கொண்டிருந்த பொழுது அரசன் தானும் தன் மனைவியரும் வைப்பாட்டிகளும் குடிப்பதற்கென்று தன் தந்தையாகிய நெபுகத்நேசர் எருசலேம் திருக்கோவிலிருந்து கொண்டு வந்திருந்த பொன் வெள்ளி கிண்ணங்களை கொண்டு வரச் சொன்னான். அதன்படி எருசலேமிலிருந்து கடவுளின் கோவிலிருந்து கொண்டு வந்த பொன் கிண்ண
அரசன் முன்னிலைக்கு தானியேல் அழைத்து வரப்பட்டார். அரசன் அவனை பார்த்து, என் தந்தையாகிய அரசன் யூதாவிலிருந்து சிறைப்பிடித்து வந்தவர்கள் ஒருவனாகிய தானியேல் என்பவன் நீதானே? உன்னிடத்தில் புனிதமிகு கடவுளின் ஆவியும் அறிவொளியும் நுண்ணறிவும் சிறந்த நாணமும் உண்டென உன்னை பற்றி கேள்விப்பட்டுள்ளேன். விளக்கங்கள் கூறவும் சிக்கல்களை தீர்க்கவும் உன்னால் முடியும் என கேள்விப்படுகிறேன். இப்பொழுது நீ இந்த சொற்களை படித்து இவற்றின் உட்பொருளை விளக்கினால் உனக்கு அரச உடை உடுத்தி கழுத்தில் பொன்மாலை அணிவித்து என் அரசில் 3ஆம் நிலையில் உன்னை அமர்த்துவேன் என்றார். அப்பொழுது அரசனுக்கு தானியேல் மறுமொழியாக கூறியது, உம்முடைய அன்பளிப்புகள் உம்மிடமே இருக்கட்டும். உம் பரிசுகளை வேறு யாருக்காவது கொடும். ஆயினும் இந்த சொற்களை அரசருக்கு படித்து காட்டி அவற்றின் உட்பொருளை விளக்கி கூறுவேன். விண்ணுலக ஆண்டவருக்கு எதிராக உம்மையே உயர்த்தினீர். அவரது கோவிலின் பின்னங்களை கொண்டு வரச் செய்து நீரும் உயர்குடி மக்களும் உம்முடைய மனைவியரும் வைப்பாட்டியரும் அவற்றிலிருந்து திராட்சை மது குடித்தீர்கள். மேலும் காணவோ கேட்கவோ எதையும் உணரவோ இயலாத வெண்பொல்லி பொன் வெண்கலம் இரும்பு மரம் கல் ஆகியவற்றாலான தெய்வங்களை புகழ்ந்தீர்கள். ஆனால் உமது உயிரையும் வழிகளையும் தம் கைக்குள் வைத்திருக்கும் கடவுளை நீர் பெருமைப்படுத்தவில்லை. ஆகையால் அவர் இந்த கையை தம் திருமுன்னின்று அனுப்பி இந்த எழுத்துக்களை பொறிக்கச் செய்தார். பொறிக்கப்பட்ட சொற்களான மேனே மேனே தேக்கேல் பார்சின். இவற்றின் உட்பொருள், மேனே, கடவுள் உமது அரசின் நாட்களை எண்ணி வரையறுத்து அதனை முடிவுக்கு கொண்டு வந்து விட்டார். தேக்கேல், நீ தராசில் நெருக்கப்பட்டீர், எடையில் மிகவும் குறைந்துள்ளீர். பார்சின், உமது அரசு பிரிக்கப்பட்டு மேதியருக்கும் பாரசீகருக்கும் கொடுக்கப்பட்டுள்ளது என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். கதிரவனே, நிலவே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். விண்மீன்களே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். பல்லவி. என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். மழையே, பனியே, நீங்களெல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். காட்டு வகைகளே, நீங்களெல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். பல்லவி. என்றென்றும் அவரை புகழ்ந்து
உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 21 இறை வசனங்கள் 12 முதல் 19 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது: அனைத்தும் நடந்தேறும் முன் அவர்கள் உங்களை பிடித்து துன்புறுத்துவார்கள், தொழுகை கூடங்களுக்கு கொண்டு செல்வார்கள், சிறையில் அடைப்பார்கள். என் பெயரின் பொருட்டு அரசரிடமும் ஆளுநரிடமும் இழுத்துச் செல்வார்கள். எனக்கு சான்று பகர இவை உங்களுக்கு வாய்ப்பளிக்கும். அப்பொழுது என்ன பதில் அளிப்பது என முன்னதாகவே நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் நானே உங்களுக்கு நாவன்மையும் ஞானத்தையும் கொடுப்பேன். உங்கள் எதிரிகள் எவராலும் உங்களை எதிர்த்து நிற்கவும் எதிர்த்து பேசவும் முடியாது. ஆனால் உங்கள் பெற்றோரும் சகோதர சகோதரிகளும் உறவினர்களும் நண்பர்களும் உங்களை காட்டி கொடுப்பார்கள். உங்களுள் சிலரை கொல்லுவார்கள். என் பெயரின் பொருட்டு எல்லோரும் உங்களை வெறுப்பார்கள். இருப்பினும் உங்கள் தலைமுடி ஒன்று கூட விழவே விழாது. நீங்கள் மன உறுதியோடு இருந்து உங்கள் வாழ்வை காத்து கொள்ளுங்கள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இறை இயேசுவில் பிரியமானவர்களே, பிரேசில் நாட்டிலே நடந்த அந்த தேர்தலிலே டான்க்ரெடோ நேவிஸ் என்பவர் அதிபர் தேர்தலுக்கு போட்டியிட்டார். ஆனால் அவர் அதிபர் ஆவதற்கு முன்பாகவே அவர் சொல்லுகின்றார், இதோ நான் 5 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வாக்குகளை பெற்று நான் அதிபர் தேர்தலிலே வெற்றி பெறுவது உறுதி. என்னுடைய வெற்றியை இறைவன் கூட தடுக்க முடியாது என்று சொல்லி இத்தகைய ஒரு சவாலோடு அந்த தேர்தலிலே அவர் போட்டியிடுகின்றார். அவர் சொன்னபடியே 5 லட்சம் வாக்குகள் பெற்று அவர் அதிபராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். ஆனால் பதவி ஏற்பதற்கு முந்தின நாள் இவர் நோய்வாய்ப்பட்டு இறுதியிலே அவர் அதிபராக முடியாமலே அவர் அங்கு இறந்து போகின்றார். ஆம், இறை இயேசு பிரியமானவர்களே, இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். அங்கு குறிப்பாக தான் பெல்சாத்சர், அதாவது நெபுகத்நேசருடைய மகன், எப்படி அகந்தையோடு ஆணவத்தோடு செயல்பட்டு இறுதியாக இறைவனுடைய அந்த தீர்ப்பினையும் இறைவனுடைய தண்டனையும் பெற்றுக்கொண்டாரோ, அதே போன்றுதான் இந்த டான்க்ரெடோ நேவிஸ் என்ற பிரேசில் அதிபரும் தன்னுடைய வாழ்க்கையை அகந்தையோடு சொல்லுகின்றார், என்னுடைய வெற்றியை கடவுள் கூட தடுக்க முடியாது என்று சொல்லி ஒரு சவால் விடுத்து இறுதியாக அவ்வாறு அதிபர் ஆக முடியாமலே அவர் நோய்வாய்ப்பட்டு இறந்து போகின்றார். இதை தான் 1912ஆம் ஆண்டு மீண்டும் அந்த டைட்டான் கப்பல் கூட சொல்லுகின்ற பாடம். அதை அந்த கப்பலை கட்டி முதல் பயணத்திலே மேற்கொள்கின்ற பொழுது அதனுடைய பொறுப்பாளர்கள், உரிமையாளர்கள் சொல்லுகின்றார்கள், இந்த கப்பலை கடவுளால் கூட மூழ்கடிக்க முடியாது என்று. எந்த இடத்தில் இந்த வார்த்தைகளை எழுதினார்களோ அந்த இடம்தான் பனிப்பாறையிலே மோதி முதல் பயணத்திலே அது ஒரு முடிவு பயணமாக அங்கு நிறைவு பெறுவதை நாம் பார்க்கின்றோம். ஆக இன்றைய முதல் வாசகத்தில் நாம் பார்க்கின்றோம், அங்கு நெபுகத்நேசருடைய மகன் பெல்சாத்சர், இவர் நெபுகத்நேசர் எருசலேம் ஆலயத்தை அவர் வெற்றி கொண்ட பிறகு அங்கிருந்து கொண்டு வரப்பட்ட அந்த பொன், வெள்ளி இது போன்ற பாத்திரங்கள் அனைத்தையும் அங்கு தன்னுடைய விருந்துக்கு பயன்படுத்துகிறார். குறிப்பாக அவர் யூதர்களுக்கு ஒரு விருந்து படைக்கின்றார். அந்த விருந்து படைக்கின்ற பொழுது இந்த ஆலயத்தில் பயன்படுத்தப்படுகின்ற அந்த புனித பொருட்களை இவர்கள் இவ்வாறு தாங்கள்
குடிப்பதற்கும் உண்பதற்குமாக பயன்படுத்துவது மட்டுமல்லாமல் அவ்வாறு அங்கு குடிக்கின்ற பொழுது தங்களுடைய தெய்வங்களை போற்றி புகழ்வதும் இந்த உண்மையான தெய்வத்தை அவர்கள் அவமதிப்பதுமாக இத்தகைய ஒரு செயலில் அவர்கள் ஈடுபடுகின்றார்கள். அவ்வாறு ஒரு அகந்தையோடு அவர்கள் நடந்து கொண்டிருந்த விதம்தான் இறுதியாக அவருக்கு அங்கு எச்சரிக்கை தரப்பட்டு எப்படி அவருடைய அழிவு எப்படி நெருங்க போகிறது என்பதை தானியேல் இறைவாக்கினர் வழியாக அவருக்கு அங்கு விளக்கம் தரப்படுகிறது. ஆக இதைதான் நாம் விவிலியத்திலே பல இடங்களில் பார்க்கின்றோம், எவ்வாறு அகந்தை கொண்டவர்கள் எப்படி அழிக்கப்படுகிறார்கள் என்று. துவக்கத்திலே நாம் ஆதாம் ஏவாள் இது இறைவன் கொடுத்த அந்த கட்டளை மீறி அகந்தையோடு தாங்களும் இறைவனாக வேண்டும் என்ற ஒரு ஆணவத்தோடு செயல்படுகின்ற பொழுது அவர்கள் அந்த இன்ப வனத்திலிருந்து வெளியேற்றப்படுகிறார்கள். தொடர்ந்து கோலியாத்தும் அங்கு இஸ்ராயல் இறைவனையும் இஸ்ராயல் மக்களையும் கேலி கிண்டல் செய்கின்றார். இறுதியாக சிறுவன் தாவீதிடம் அவர் வீழ்த்தப்படுவதை நாம் பார்க்கின்றோம். அதே போன்று ஆகாப் ஜெசபேல் இவர்கள் அந்த நாபோத்தினுடைய திராட்சை ரச தோட்டத்தை பிடுங்கிக் கொண்டது மட்டுமில்லாமல் அவரை மிகவும் கேவலமாக அந்த இறைவனையும் அவருடைய மிகவும் கேவலமாக பேசுகிறார்கள். அவருடைய வாழ்வும் இறுதியாக அங்கு தண்டிக்கப்படுவதை நாம் பார்க்கின்றோம். ஆக இது போன்று அகந்தையோடு இருந்தவர்களுடைய வாழ்வினுடைய பின்பகுதி எப்படி மாறியது என்பதற்கு விவிலியம் நமக்கு பல சான்றுகளை அங்கு கொடுத்து கொண்டிருக்கிறது. அதே போன்று நாம் நீதிமொழி ஆகமும் 16ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே வாசிக்கின்றோம், அழிவுக்கு முந்திய அகந்தை வீழ்ச்சிக்கு முந்திய வீண் பெருமை என்று சொல்லப்படுகிறது. அதே போன்று யாக்கோபு திருமுகம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே செருக்குற்றவரை கடவுள் இகழ்ச்சியுடன் நோக்குகிறார் என்று சொல்லுகின்றார். இதைதான் நாம் அன்னை மரியாளுடைய பாடலிலும் வாசிக்கின்றோம். செருக்குற்றவரை அவர் சிதறடிக்கின்றார், தாழ்நிலையில் இருக்கின்றவரை உயர்த்துகின்றார் என்று சொல்லுகின்றார் அன்னை மரியாள். இயேசுவும் தன்னை தானே உயர்த்துகிற எவரும் தாழ்த்தப்படுவர், தன்னை தானே தாழ்த்துகிறவரும் உயர்த்தப்படுவர் என்று சொல்லுகின்றார். ஆக அகந்தை ஆணவம் இத்தகைய ஒரு மனநிலையோடு செயல்படுகின்றவர்கள் இறைவனுக்கு முன்பாக என்றுமே வளர்ச்சி முன்னேற்றத்தையும் காண முடியாது. மாறாக அது ஒரு வீழ்ச்சிக்கான ஒரு செயலாக தான் இருக்கும். நாம் இறைவனுடைய கட்டளைகளை கடைபிடித்து இறைவனோடு நாம் எந்த துன்பம் கஷ்டம் வந்தாலும் இறைவனுடைய உடனிருப்பு எல்லா கால சூழலிலும் இருக்கும் என்பதை தான் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு எடுத்து சொல்லுகின்றது. அந்த நற்செய்தி வாசகத்திலே குறிப்பாக உலகத்தினுடைய அழிவையும் இயேசுனுடைய 2ஆம் வருகையை பற்றி சொல்லுகின்ற பொழுது, இதோ நீங்கள் நான் என்னுடைய கட்டளைகளை கடைபிடித்து அதன்படி நடந்து வாழ்கின்ற பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே பல துன்பங்களும் கஷ்டங்களும் சவால்களும் இருக்கும். ஆனால் அவற்றின் மத்தியிலும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் என்ன சொல்ல வேண்டும், எப்படி பேச வேண்டும் என்ற ஞானத்தையும் சொல்வன்மையும் நான் உங்களுக்கு தருவேன் என்று சொல்வதோடு மட்டுமல்லாமல் இத்தகைய சூழலில் நீங்கள் மன உறுதியோடு இருக்க வேண்டும் என்ற அந்த ஒரு தைரியத்தையும் இறைவன் நமக்கு கொடுக்கின்றார். ஆக நம்முடைய வாழ்க்கையில் நாம் அகந்தையோடு இல்லாமல் மாறாக இறைவன் நமக்கு தருகின்ற அந்த நல்ல பண்புகளையும் குணங்களையும் பின்பற்றி இறைவனுக்கு சான்று பகரக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ இறைவனுடைய அருளையும் ஆசிரியம் வேண்டி நாம் இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். ஆமென். நாமம் சொல்ல சொல்ல என் நெஞ்சம் மகிழுதையா, என் வாழ்வில் மெல்ல மெல்ல
சகோதர சகோதரிகளே, என்னோடதும் உங்களதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியேற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, உமது புகழ்ச்சி பலியை செலுத்த வந்திருக்கும் நாங்கள் உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். இவ்வுலகில் தந்தையாக இருந்து ஒரே திருமகனை பேணி காக்க நீர் தந்த புனித யோசேப்பின் மன்றாட்டினால் எங்கள் பணிகளில் நாங்கள் ஊக்கம் பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் புனித யோசேப்பின் வணக்க நாளில் தக்க புகழுரை சாற்றி உம்மை ஏற்றி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். நேர்மையாளராகிய அவரை கடவுளின் தாயாகிய கன்னி மரியாவுக்கு கணவராக தந்தருளினீர். தூய ஆவி நிழலிட்டதால் அந்த அன்னை கருத்தரித்த உம்முடைய ஒரே திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு தந்தையை போல இருந்து காப்பாற்றும் வண்ணம் நம்பிக்கையும் முன்மதியும் உள்ள பணியாளரென அவரை உமது குடும்பத்துக்கு தலைவராக ஏற்படுத்தினீர். கிறிஸ்து வழியாகவே உமது மாண்பை வானதுதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றிலுள்ள ஆற்றல்களும் சேராஃபின்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து சொல்லுவதாவது: தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது
கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமண் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் ஒரு திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழுவோம் என்ற எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமகோலியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் முக்குகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவர்கள் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து கர்த்தர் கற்பித்த ஜெபத்தை ஒரே குரலாக கூறுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவருடைய திருவிருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். வாரும் என்னில் இயேசுவே வாரும், என்
பெரிது என்கிறோம், சுயநலத்தில் புரள்கிறோம், நல்ல மனிதர் போர்வை உள்ளே வாழ்கிறோம், நல்ல மனிதர் போர்வை உள்ளே வாழ்கிறோம். வாரும் என்னில் இயேசுவே வாரும், என்னை மாற்றும் என்னில் இயேசுவே வாரும். நீதி என்று சொல்கிறோம், நேர்மை என்று நினைக்கிறோம், இவை இரண்டும் செயல்படுத்த மறுக்கிறோம். நீதி என்று சொல்கிறோம், நேர்மை என்று நினைக்கிறோம், இவை இரண்டும் செயல்படுத்த மறுக்கிறோம். இறை மக்கள் என்று சொல்கிறோம், பிளவு கொண்டு வாழ்கிறோம், மனிதன் என்ற உண்மை மறந்து போகிறோம். இறை மக்கள் என்று சொல்கிறோம், பிளவு கொண்டு வாழ்கிறோம், மனிதன் என்ற உண்மை மறந்து போகிறோம், மனிதன் என்ற உண்மை மறந்து போகிறோம். வாரும் என்னில் இயேசுவே வாரும், என்னை மாற்றும் என்னில் இயேசுவே வாரும். உம்மை போற்று தூய ஆவியை தாரும், உம்மை போல நாளும் வாழவே ஞானம் நல்கும் இயேசுவே வாரும். என்னில் இயேசுவே வாரும், என்னை மாற்றும் என்னில் இயேசுவே வாரும். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தி அருளும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சூட்டி அருளும். கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வழிந்தோடிய தண்ணீரே என்னை கழுவி அருளும். கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றி அருளும். ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாய் தருளும். உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். உம் புனிதர்களோடு இக்காலமும் உம்மை புகழ செய்தருளும். ஆமேன். எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். செங்கையதிலே தங்க புஷ்பம் தங்க கோலை ஏந்திடும். செங்கையதிலே தங்க புஷ்பம் தங்க கோலை ஏந்திடும். எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். புனித சூசையப்பரை வணங்கி போற்றவும் அவரது பெயரால் இறை ஆசியை நாட வந்துள்ள நாம் புனித சூசையப்பரை நமது பங்கின் பாதுகாவலராக கொடுத்த இரக்கத்தின் ஊற்றாம் இறைவனை போற்றி புகழ்வோமாக. நீதிமானாகிய புனித சூசையப்பரை தெரிந்தெடுத்தீரே, எங்களை காக்கவும் நல்வழியில் வளர்க்கவும் எங்களுக்கு அவரை போன்ற புனிதர்களை தந்தருளும். அதனால் உம் அன்பு மகன் இயேசுவை போன்று உருவாகும் இறை மக்கள் உமக்கு ஏராளமாய் தோன்றுவார்களாக மன்றாடுகிறோம். இறைவனாயிருந்தும் உம்மையை புனித சூசையப்பர் கையில் ஒப்படைத்து அவரது ஆதரவு வளர்ந்த இயேசுவே, நாங்களும் எங்களை உருவாக்கும் பெற்றோர்களுக்கும் தலைவர்களுக்கும் திருச்சபைக்கும் எப்பொழுதும் எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்து வாழ அருள் புரியும். திருக்குடும்பத்தை உமது திருவருளால் திறப்பட காத்து நடத்திய தூய ஆவியை எங்கள் குடும்பங்களையும் எங்கள் போர்வையும் இறைவனின் திருடத்திற்கு ஏற்ப அமைத்து பாதுகாத்தருளும். இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவரும் இறை அருளால் பாதுகாக்கப்பட்டவரும் கற்பின் லில்லியுமான புனித சூசையப்பரின் புகழ் பாடி மன்றாடுவோமாக. மிகவும் பேறு பெற்ற புனித சூசையப்பரே, தொழிலாளிகளின் பாதுகாவலரே, எங்களுடைய துன்ப வேளையில் உமது பாதுகாவலை நம்பிக்கையோடு தேடி வருகிறோம். தெய்வ தாயாரான ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த புனித கன்னிமரியாரிடத்தில் உமக்குள்ள அன்பின் பெயராலும் திவ்ய பாலன் இயேசுவிற்கு நீர் காண்பித்த தந்தையின் அன்பை குறித்தும் உம்மிடம் நாங்கள் நம்பிக்கையோடு
இப்படிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடவும். இயேசுவின் வளர்ப்பு தந்தையான புனித சூசியப்பரே, இயேசுவின் இரக்கத்தையும் அன்பையும் பெற்று வாழ்வில் என்றும் நீதிமான்களாகவும் நன்றியுள்ளவர்களாகவும் வாழ வரம் பெற்று தருமை மன்றாடுகிறோம். இயேசுவின் வளர்ச்சியிலே முழுமையான பங்கு வகித்த புனித சூசியப்பரே, நாங்களும் இயேசுவில் வளரவும் இயேசுவின் அரசியங்கள் மத்தியில் கட்டி எழுப்பும் ஆர்வத்தையும் வல்லமையும் பெற்று தருமை மன்றாடுகிறோம். இயேசுவை பல ஆபத்துகளிலிருந்து காப்பாற்றினவரே, எங்கள் வாழ்வில் நாங்கள் சந்திக்கும் இன்னல்கள், இடையூறுகள், இல்லாமைகள், இயலாமைகள் இவற்றிலிருந்து விடுதலை பெற்று அமைதியுடன் வாழ வரம் தருமை மன்றாடுகிறோம். இயேசுவை சுமந்து காத்தவரே, எங்கள் வாழ்க்கையிலும் இயேசுவை இறைவார்த்தை சுமந்த திருப்பலி, திருச்சடங்குகள், ஆராதனை, குடும்ப ஜெபம் இவற்றில் ஆர்வத்தோடு பங்கெடுத்து இயேசுவை நிரூபித்து காட்ட வரம் தருமை மன்றாடுகிறோம். எங்கள் போரூர் பங்கை ஆசீர்வதித்தருளும். எங்கள் பங்கு தந்தையர்கள், அருட்சகோதரிகள், பங்கு மக்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், என் பங்கில் ஒற்றுமை வளர வேண்டும் என்றும் புனித சூசையப்பரே எங்களுக்காக இவரிடம் மன்றாடும். நீதிமான நற்செய்தி நூல்களில் புகழப்படும் புனித சூசியப்பரே, எங்கள் அன்றாட வாழ்க்கையில் நீதி, நேர்மை, அன்பு, சேவை மனப்பான்மையுடன் வாழ்ந்து இயேசுவின் லட்சிய கனவுகளை நனவாக்க வல்லமை பெற்று தருமை மன்றாடுகிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். மன்றாடுவோமாக. எங்கள் அன்பு பாதுகாவலரே, உம்மை எங்களுக்கு தந்த இறைவனுக்கு நன்றி கூறுகின்றோம். திருக்குடும்பத்தை கரிசனையோடு பராமரித்து பாதுகாத்த அருமை தந்தையே, உமது உழைப்பினால் என் நேசத்துடன் பாதுகாத்த இறைமகன் இயேசுவை வாழ்வின் எல்லாருமாக ஏற்றுக்கொள்ளும் எங்களை பராமரித்தருளும். மிகவும் அன்பு நிறைந்த எங்கள் பாதுகாவலரே, நாங்கள் எவ்வித தவற்றிலும் கேட்டிலும் துன்பத்துறைத்திலும் விடாதபடி எங்களை காப்பாற்றும். எங்களை பாதுகாக்க மேலான வல்லமை உள்ளவரே, எங்கள் ஆன்ம விரோதிகளோடு நாங்கள் புரியும் போராட்டங்களிலே உமது இடைவிடாத காவல் எங்களுக்கு என்றும் துணை நின்று நாங்கள் வெற்றி பெற அருள் புரிவீராக. திவ்ய பாலன் இயேசு, சாவின் ஆபத்துக்களிலிருந்து தப்பித்துக் கொள்ள நீர் எவ்வளவு வாஞ்சியுடனும் நேசத்துடனும் உதவினீரோ, அவ்விதமே எங்கள் புனித திருச்சபையை, எங்கள் பாரத நாட்டை, எங்கள் பங்கை, எங்கள் இல்லங்களை, எங்கள் தனிப்பட்ட வாழ்வை அனைத்து ஆபத்துக்களில் இருந்தும் என்றும் எப்பொழுதும் பாதுகாத்தருளும். உமது காவல் உம்மை பக்தியோடு வேண்டும் எங்களுக்கு இடைவிடாமல் என்றும் இருப்பதாக. உமது புண்ணிய மாதிரியாலும் உமது உதவி துணையாலும் நாங்கள் யாவரும் புனித வாழ்க்கை வாழ்ந்து பக்தியாய் மறைத்து மறு உலகில் முடிவில்லா இன்பத்தை பெற்று மகிழ அருள் புரியும். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது மாண்புக்குரிய மறு நிகழ்வை நிறைவேற்றுவதில் நேர்மையாளரும் உமக்கு கீழ்ப்படுதல் உள்ளவருமான புனித யோசேப்பு பணிபுரிந்தது போல் உயிரளிக்கும் இவருள் அடையாளங்களால் புதுப்பிக்க பெற்றுள்ள நாங்கள் அவருடைய எடுத்துக்காட்டாலும் பரிந்துரையாலும் உதவி பெற்று நீதியிலும் புனிதத்திலும் என்று உமக்கென வாழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் அனைவரையும்